சித்திரை 3-4 பாதங்கள். பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும். தெய்வ அருளால் நினைத்த செயல் நடக்கும். சுவாதி திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியே லாபம் காண்பீர்கள். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடரும். விசாகம் 1-2-3 பாதங்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வேலையை முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். விசாகம் 4ஆம் பாதம். விழிப்பாக செயல்பட வேண்டிய நாள். இன்று தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அனுஷம் மனதில் குழப்பம் உண்டாகும். எதையோ இழந்தது போல் வருத்தமடைவீர்கள். பண விவகாரத்தில் கவனம் தேவை. கேட்டை நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் பிரச்சனை தேடி வரும். வேலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். மூலம் மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும். போராடும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தொழிலில் லாபம் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும். உத்திராடம் 1ஆம் பாதம். எடுக்கும் முயற்சிகள் லாபம் தரும். திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். உத்திராடம் 2-3-4 பாதங்கள். விருப்பம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். திருவோணம் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். உடல் பாதிப்பு விலகும். அவிட்டம் 1-2 பாதங்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். அவிட்டம் 3-4 பாதங்கள். நினைப்பது நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சதயம் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புரட்டாதி 1-2-3 பாதங்கள். தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர்கள். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். புரட்டாதி 4ஆம் பாதம். முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். திட்டமிருந்த வேலைகளை போராடி முடிப்பீர்கள். உத்திரட்டாதி உடன் பணிபுரிவுகள் அனைத்து செல்வது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த பணம் வரும். ரேவதி வேலையின் காரணமாக திடீர் பயணம் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும்.